வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் வீடியோ அவேர்னஸ் பார்ட் 2 போவோம். திடீர் மாரடைப்பு, அதாவது கார்டியக் அரெஸ்ட். இது வந்தவங்களுக்கு சிபிஆர் மூலமா எப்படி முதலுதவி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அவேர்னஸ் வீடியோக்களுக்கு எல்ஜி ஹெல்த் டெக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ சிபிஆர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இதயம் நிற்கிறதுனால இதயம் பம்ப் பண்ணி மற்ற பாகங்களுக்கு அனுப்பக்கூடிய ரத்த ஓட்டம் நிற்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு பிரெயினுக்கு போற ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா பிரெயின் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதோட சேர்த்து உடல்ல இருக்க மற்ற பாகங்களும் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதை தடுக்கிறதுக்காக தான் இமீடியட்டா காட்டுக்கு நம்ம சிபிஆர் கொடுக்குறோம். இந்த சிபிஆர்னா எக்ஸ்டர்னலா நாம இதயத்தை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமா பம்ப் பண்ண வைக்க போறோம். சிபிஆர் கொடுக்கறதுக்கு நம்ம கைகளுடைய பொசிஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம கையை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிருங்க. இன்னொரு கையை அது மேல வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கைகளை பாதிக்கப்பட்டவர்களுடைய நெஞ்சினுடைய நடு மைய பகுதியில வச்சு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிடத்துக்கு குறைஞ்சது 100 to 120 அழுத்தங்களாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாம நாம எந்த அளவுக்கு வேகமாகவும் ஆழமாகவும் பம்ப் பண்றோமோ அந்த அளவு பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல்ல ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சப்ளை ஆகும். இந்த சிபிஆர் ப்ரொசீஜரை எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்குமோ அல்லது பாதிக்கப்பட்டவர் சுயநினைவுக்கு வர்ற வரைக்குமோ தொடர்ச்சியா இந்த சிபிஆர் ப்ரொசீஜரை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பர். இப்போ சிபிஆர் எப்படி கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால உங்களால ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சிபிஆர் பத்தி தெரிஞ்சுக்கட்டும்.